விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மக்காச்சோளத்தில் அதிகமான மகசூல் பெறுவது எப்படி? அதற்கு என்ன இயற்கை இடுபொருள் தரணும்? பூச்சி கட்டுப்பாடு என்ன செய்யணும்? 105 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் எந்த மாதிரியான இடுபொருளை கொடுக்கணும்? எத்தனை நாட்களுக்கு பூச்சி விரட்டியை பயன்படுத்தணும்? போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் கொடுத்துருக்குங்க. இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். பொதுவாக மக்காச்சோளம் நம்ம பயிரிட போகிறோன்னா ஏக்கருக்கு 4 டிராக்டர் மாட்டினுடைய தொழு உரம், 25 கிலோ சாம்பல், 100 கிலோ வேப்பமுலாங்கு, 4 கிலோ சூடோமோனஸ் இது எல்லாம் நம்ம நிலத்தில் போட்டு நல்லா மடக்கி உழுது நம்ம பார் கட்டி இழுத்து வச்சுனுங்க. மக்காச்சோளத்தினுடைய வரப்பு பயிராக நம்ம ஆமணக்கு, வெள்ளை மக்காச்சோளம், தட்டைப்பயிறு இதெல்லாம் நம்ம மக்காச்சோளம் பயிரிட்டுள்ள நிலத்தினுடைய வரப்பில் நம்ம போட்டு வைக்கணுங்க. இதையெல்லாம் பூச்சி தாக்குதல் இல்லாமல் செய்வதற்கு பொதுவாக நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள். மக்காச்சோளம் பொறுத்த வரைக்கும் படைப்புழு தாக்கம் அதிகமாக இருக்குங்க. இதை கட்டுப்படுத்த 10 லிட்டர் டேங்குக்கு 100 மில்லி பெவேரியா பேசியனா அல்லது பேசிலஸ் துரிஞ்சஸ் என்ற திரவத்தை 100 கிராம் மைதா மாவோ அல்லது அரிசி கழிவு தண்ணீரோடோ கலந்து நாம் 15 நாளுக்கு ஒரு முறை தெளிப்பு செய்து வரணுங்க. மக்காச்சோளம் முளைத்து வந்த 3ஆவது நாள் உயிர் தண்ணீருடன் 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் சூடோமோனஸ் தர வழியாக பாசன நீருடன் கலந்து விடணுங்க. இந்த சூடோமோனஸ் எதுக்கு தரணும்னா, நம்ம நிலத்தை தேவையற்ற வைரஸோ இல்லை பூஞ்சைகள் எதாக இருந்தாலும் அதை அழித்து பயிர் நல்லா வளர்வதற்கு வழிவகை செய்யுங்க. 5ஆம் நாளுங்க ஈயம் கரைசல் 200 மில்லி 10 லிட்டர் டேங்குக்கு காலையில் தெளிப்பு செய்யணும். மாலையில் தர வழியாக 1 ஏக்கருக்கு போதுமான அளவு தண்ணீரோட 1 லிட்டர் மீன் அமிலம் கொடுக்கணுங்க. இந்த மீன் அமிலம் எதுக்கு கொடுனா நல்லா வளர்ச்சி வரும், காய் நல்லா பெருசாக வருங்க. 10ஆவது நாள் பஞ்சகாவியா 200 மில்லி 10 லிட்டர் டேங்குக்கு கலந்து காலை வேளையில் தெளிப்பு செய்யணுங்க. அதுக்கடுத்து 15ஆவது நாளுங்க ஜீவ அமிர்தம் 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் தர வழியில் நம்ம பாசன நீருடன் கலந்து கொடுக்கணும். அதே போல் 2 கிலோ வேமு பாசன நீருடன் கலந்து கொடுக்கணும். இது காலையிலோ அல்லது மாலை வேளையில் தான் நீர் பாசும்போது கொடுக்கணுங்க. 25ஆவது நாள் 200 மில்லி பஞ்சகாவியா 10 லிட்டர் டேங்குக்கு காலை வேளையில் தெளிக்கணும். அதுக்கடுத்து 30ஆவது நாள் அதே பஞ்சகாவியா 200 மில்லி 10 லிட்டர் டேங்க்கு ஸ்ப்ரே செய்யணும். தர வழியாக ஏக்கருக்கு 2 லிட்டர் மீன் அமிலம் கொடுக்கணுங்க. 32ஆவது நாள் ஏக்கருக்கு 1 லிட்டர் சூடோமோனஸு, 2 கிலோ வேமு தர வழியாக கொடுக்கலாங்க. இந்த சூடோமோனஸ் நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு 200 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டரு சூடோமோனஸு 1 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா அதில் தண்ணியில் கலந்து நேரில் வச்சுனுங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் அதிகம் பெருக்கம் எடுத்து நம்ம மண் வளம் அதிகமாக நிலத்துக்கு கொடுக்கும்போது அதிகமாக வளருங்க. 35ஆவது நாள் பஞ்சகாவியம் அல்லது ஈயம் கரைசல் ஒரு 200 மில்லி 10 லிட்டர் டேங்குக்கு கலந்து காலை வேலை அல்லது மாலையில் தெளிப்பு செய்யணும். 40ஆவது நாள் தர வழியாக ஏக்கருக்கு 2 லிட்டர் மீன் அமிலம் கொடுக்கணும். 45ஆவது நாள் பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் 200 மில்லி 10 லிட்டர் டேங்குக்கு மறுபடியும் நம்ம காலை வேளையில் தெளிப்பு செய்யணுங்க. 50ஆவது நாள் பூ பூக்குன்ற தருணம். இப்போ 10 லிட்டர் தண்ணிக்கு 500 மில்லி தேமூர் கலந்து நம்ம என்ன செய்யலாம், தெளிப்பு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் தர வழியில் ஏக்கருக்கு 2 லிட்டர் மீன் அமிலம், 2 லிட்டர் பாக்ஸோ பாக்டீரியா நம்ம பாசனத்துடன் கலந்து கொடுக்கணும். ஏன்னா இப்படி கொடுத்தா அதிகமான பூ வைக்குங்க, நல்ல மகசூல் நமக்கு கிடைக்குங்க. 55ஆவது நாள் கற்பூர கரைசல் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இதுவும் நல்ல பூ பூக்குன்றது தருணத்தை துரிதப்படுத்தும். அதே வேளையில் பூச்சி கட்டுப்பாடும் இது அதிகம் செய்யும். அது மட்டும் இல்லாமல் 10 லிட்டர் தண்ணிக்கு 500 மில்லி தேமூர் கரைசலும் 2வது முறையாக நம்ம தெளிப்பு செய்வதன் மூலம் அதிக பூக்கள் வைத்து தரமான நமக்கு மக்காச்சோளம் கிடைக்குங்க. 60ஆவது நாள் 10 லிட்டர் தண்ணிக்கு 500 மில்லி தேமூர் 3ஆம் முறையாக நம்ம கலந்து தெளிக்கணும். அதே வேளையில் தர வழியாக ஏக்கருக்கு 2 லிட்டர் மீன் அமிலம் கொடுக்கணும். 62ஆவது நாள் 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் சூடோமோனஸ், 2 கிலோ வேம் பாசன நீருடன் கலந்து கொடுக்கணும்.
65வது நாள் தரை வழியாக ஒரு ஏக்கருக்கு 2 லிட்டர் அல்லது 4 கிலோ பாக்ஸோ பாக்டீரியா கொடுக்கலாம். 2 கிலோ வேமு, 2 கிலோ பொட்டாஷ் பாக்டீரியா இதெல்லாம் சேர்த்து பாசனத்துடன் கலந்து கொடுத்தா நம்ம மக்காச்சோளம் எடை அதிகரிக்குங்க. 70வது நாள் ஜீவாமிர்தம் ஒரு ஏக்கருக்கு 200 லிட்ரு, மீன் அமிலம் 2 லிட்டர் இது ரெண்டுத்தையும் கலந்து தரை வழியாக கொடுக்கணும். 75வது நாள் கற்பூர கரைசல் காலை வேளையில் ஸ்ப்ரே பண்ணணுங்க. 80வது நாள் தரை வழி ஒரு ஏக்கருக்கு 2 லிட்டர் பாக்ஸோ பாக்டீரியா, 2 கிலோ வேமு, 2 கிலோ பொட்டாஷ் பாக்டீரியா இதெல்லாம் கலந்து தரை வழியாக நம்ம கொடுக்கணுங்க. 90வது நாள் மாலையில் ஒரு ஏக்கருக்கு 2 லிட்டர் மீன் அமிலம், 1 லிட்டர் சூடோமோனாஸ் ரெண்டுத்தையும் கலந்து பாசனத்துடன் கலந்து கொடுக்கணுங்க. 95வது நாள் தரை வழியாக ஒரு ஏக்கருக்கு 2 லிட்டர் பாக்ஸோ பாக்டீரியா, 2 கிலோ வேமு, 2 கிலோ பொட்டாஷ் பாக்டீரியா இதெல்லாம் பாசனத்துடன் கலந்து கொடுக்கலாங்க. இப்படி நம்ம திட்டமிட்டு நம்ம இயற்கை இடுபொருளை கொடுத்துட்டு வந்தால் ஏக்கருக்கு 30லேருந்து 40 மூட்டை மக்காச்சோளம் குறைந்த செலவில் பெற்று அதிக லாபம் பெறலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.